காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய நான் தினம் ஒரு சத்திய வார்த்தை கேட்க வந்திருக்கிற பரிசுத்தவான்களுக்கு வாழ்த்துதல் சொல்லி போதிக்கிறதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. ஆமேன். ஜெபிப்போம். கர்த்தாவே, பேசும், அடியேன் கேட்கிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தும். என்னோடு இணைந்து இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற பரிசுத்தவான்களை ஸ்திரப்படுத்துவீராக, கற்றுக் கொடுப்பீராக, போதிப்பீராக. அவர்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். தேவன் அங்கீகரிக்கும் ஜெபம். இந்த தலைப்பிலே தொடர் போதனையாக நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிறதை நாம் தியானித்து வருகிறோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் வசனம் 2 இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு ஜெபம். நீங்கள் ஜெபம் பண்ணும் போது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்ல வேண்டும் என்று தொடர்ந்து அந்த ஜெபத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த வார்த்தை உம்முடைய என்பது மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அன்பானவர்களே, நமக்குரியவர்களை தேடுவதே நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்றிராமல் தேவனைக்குரியவர்களை தேடுவதே நோக்கமாக இருக்க வேண்டும். உம்முடைய என்கிற வார்த்தை
உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்ற வாக்கியத்தில் பிரகாசிக்கும் தெய்வீக உண்மைகளை நாம் சற்று தியானிப்போம். இங்கே ஜெபத்தில் எழுப்ப வேண்டிய முதல் விண்ணப்பம் என்னவென்றால், உம்முடைய என்கிற பதத்தில் தான் ஆரம்பிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபம் என்றால், அவர் பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு சொன்ன ஒரு ஜெபமாக தான் நிச்சயமாக இருக்க முடியும். இந்த முதல் விண்ணப்பம் என்னுடைய என்று நம்மை நோக்கி துவங்காமல் உம்முடைய என்று தேவனை நோக்கி துவங்குவது விசேஷமாக கவனிக்கத்தக்கதாகும். நாம் ஜெபிக்கிறோம், பல்வேறு விதமாக ஜெபிக்கிறவர்கள் ஏராளம் உண்டு. ஒரு மனிதன் தேவனுடைய உண்மையான வெளிச்சத்தில் தன் வாழ்க்கையை பார்க்கும் முன்பாக அவனுடைய வாழ்க்கை என்னுடைய என்ற சுயத்திலேயே மையம் கொண்டிருக்கும். சில வேளை கொஞ்சம் வெளியே போனாலும் ஏதாவது ஒரு வழியில் வேகமாக மறுபடியும் என்னுடைய என்கிற சுய மதிலுக்குள் வந்து விடுகிறான். என்னுடைய என்ற கூற்றுக்குள் மீண்டும் மீண்டும் மனிதன் திரும்ப வந்து விடுகிறான். என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளை, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய வேலை, என்னுடைய பணம், என்னுடைய திறமை, எனக்குரிய உலகம் என்றெல்லாம் இப்படியாக என்னுடைய என்ற கூற்றுக்குள் நிற்பதுதான் சுயம் சார்ந்த வாழ்க்கை என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இது என்னவென்றால், சுயம் சார்ந்த வாழ்க்கை என்றால் என்னால் எல்லாம் முடியும், எனக்கு யாருடைய தயவும் தேவையில்லை என்கிறதா. இதற்கு பெயர் கிறிஸ்து அற்ற வாழ்க்கை அல்லது தேவனை ஆதாரமாக கொள்ளாத வாழ்க்கை. இதன் பெயர் தான் உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழுகிறான் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அதனுடைய அர்த்தம் அதுதான். கிறிஸ்துவுக்குள் இல்லாத மனுஷனை பொறுத்தவரையிலும் உலகம் என்பது தனக்காகவும் தன் வாழ்விற்காகவும் மட்டுமே இயங்குகிறது. தான் வசதியாக வாழ்வது, சுகபோகங்களை அனுபவிப்பது, உலகத்தின் மேன்மைகளை சம்பாதிப்பது ஆகியவையே அவனுடைய வாழ்க்கையின் குறிக்கோள்களாக இருக்கின்றன. எனவே நான், எனது என்கிற அந்த சுயம் சார்ந்த வார்த்தைகள் அங்கே முழுமையாக ஆட்சி செய்கிறது. நீங்கள் எப்படி சிந்தித்து பாருங்கள். ஆனால் ஒரு நாள் திரை விலகுகிறது, கிறிஸ்து என்ற ஒளி அவன் மேல் வீசுகிறது. அவன் தன்னை யார் என்று அறிகிறான். தன்னுடைய எல்லா நிறைவுகளாலும் தன் வாழ்வின் நோக்கம் தெளிவாக விளங்கவில்லை என்பதை அறிகிறான். தான் வாழ்வது என்னுடைய என்ற குறைவான கோற்றுக்குள் ஓடுவதற்கு அல்ல என்பதை அவன் உணர்கிறான். நான் எனக்குரியவைகளை தேடுவதற்காகவும் என்னுடைய நிலையை உயர்த்துவதற்காகவும் உலகத்தில் வைக்கப்படவில்லை என்ற உண்மையை கற்றுக்கொள்கிறான். தான் ஒரு படைப்பு, தான் படைக்கப்பட்டதே தன்னை படைத்தவருடைய மகிமையை தேடுவதற்காகவும் அவர் புகழை பாடுவதற்காகவும் தான் என்ற உண்மையை அறியும் போது வாழ்வின் உண்மைகள் தெளிவாக விளங்குகின்றன. ரிக் வாரனுடைய ஒரு ஆங்கில புஸ்தகம் த பர்பஸ் ட்ரிவன் லைஃப் என்று மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு புத்தகம். உலகம் அனைத்திலும் மில்லியன் காப்பீஸை கடந்து விற்பனை ஆகிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு புத்தகம். அதிலே இந்த காரியம்தான், why are you born in this world, what is the purpose of your life என்கிற கேள்விகளுக்கு இதைதான் விடையாக கொடுத்திருக்கிறார்கள். தான் ஒரு படைப்பு, தான் படைக்கப்பட்டதே தன்னை படைத்தவருடைய மகிமையை தேடுவதற்காகவும் அவருடைய புகழை பாடுவதற்காக தான் என்று உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை, அதாவது என்னுடைய புகழை சொல்லி வருவார்கள் என்ற தேவ வார்த்தை இங்கே செயல்பட துவங்குகிறது. ஏசாயா 43:21 இந்த வார்த்தை இருக்கிறது. நான் என் மகிமைக்கு என்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்தேன் என்ற தேவ சப்தம் காதில் விழுகிறது. ஏசாயா 43:7. அந்த தேவனுடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்துவதுதான் தன் வாழ்வின் நோக்கம் என்பது சுயம் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனிதனுக்கு புரிய துவங்குகிறது. சங்கீதம் 29:2 சங்கீதக்காரர் அப்படிதான் புரிந்து கொள்கிறான். இப்போது அவன் என்னுடைய என்ற சுயம் சார்ந்த மதிலை கடந்து வந்து உம்முடைய என்ற தேவனுக்குரிய வாழ்விற்குள் பிரவேசிக்கிறான். அங்கே அந்த மனுஷன் சொல்லுகிறான், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்ற சத்தியம் அவனுக்குள் பிரகாசிக்க துவங்குகிறது. கலாத்தியர் 2:20 அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன ஒரு வார்த்தை. அருமையானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிவிட்டோம். மறுபடியும் நாம் சுயத்திற்கு சேவை செய்யக்கூடாது. இனியும் நமக்குரியவைகளை தேடுவதே நம் வாழ்வின் நோக்கம் என்றிராமல் தேவனுக்குரியவைகளை தேடுவதே நோக்கமாய் இருக்க வேண்டும். என்னுடைய தேவை நிறைவு செய்வது ஒன்றே வாழ்வின் நோக்கம் அல்ல.
என் வாழ்வில் தேவனுடைய சில நோக்கங்களை நிறைவேற்றுவதே உண்மையான வாழ்வின் நோக்கம். என்னுடைய நிலையை உயர்த்த பாடுபடுவதில் மகிமை இல்லை. என்னை உருவாக்கிய சிருஷ்டிகராகிய தேவனை என் வாழ்வில் உயர்த்துவதே என் நோக்கமாக இருக்க வேண்டும். யோவான் ஸ்நானனுக்கு அந்த ஆசை இருந்தது. அவர் பெருகவும் நான் சிறுகவும் என்ற நோக்கம் இருந்தது. யோவான் 3:30 இந்த வார்த்தையை படிக்க முடிகிறது. அந்த நிலையில் அவனது சந்தோஷம் பரிபூர்ணமாக இருந்தது. இதுதான் உத்தமமான ஆவிக்குரிய நிலை. பிரியமானவர்களே, நாம் என்னுடைய என்ற நிலையிலிருந்து உம்முடைய என்ற மேலான நிலைக்கு கடந்து வர வேண்டும். நாம் ஜெபிப்பது நமக்குரியவைகளை தேடுவதற்கு அல்ல, தேவனுக்கு உரியவைகளை தேடுவதற்காகவே ஆகும். ஜெபத்தினுடைய அர்த்தம் புரிகிறதா? நாம் வாழ்வது நம்முடைய பூமிக்குரிய அந்தஸ்தை உயர்த்த அல்ல, தேவனே உம்முடைய நிலையை என் வாழ்வில் உயர்த்த என்ற நிலைக்கே ஆகும். நாம் தேவனுக்குரியவைகளை தேடினால் அவர் நமக்குரியவைகளை தேடுவார். நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடினால் அவர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் சேர்த்து தருவார். தேவனே என்னுடையவைகளை உம்மிடம் ஒப்படைத்துவிட்டு உம்முடையவைகளை நான் தேடுகிறேன் என்போமானால் அதுவே மேன்மையான நிலை. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்கிற வார்த்தையை கற்றுக்கொண்டீர்களா? அதிலே நாமம் என்று சொல்லும் போது அவருடைய பெயர், அடுத்த வார்த்தை பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தப்படுவதாக என்றால் என்ன? இந்த பரமண்டல ஜெபத்திலே அடங்கியுள்ள முதல் விண்ணப்பத்தின் உண்மை பொருளை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் படுவதாக என்ற வார்த்தையின் அர்த்தத்தை முதலில் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்ற வாக்கியத்தை ஆராதனைகளின் போதும் ஜெப கூட்டங்களின் போதும் மக்கள் மளமளவென்று சரளமாக உச்சரிப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஒருவேளை நீங்களும் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் எத்தனை பேர் அதன் உண்மை பொருளை உணர்ந்து உச்சரிக்கின்றார்கள்? ஏதோ ஒரு சடங்காச்சார வாக்கியமாக அது உதடுகளால் உச்சரிக்கப்படுவதாக தானே இருக்கின்றது. அன்பானவர்களை, எந்த ஒரு காரியத்திலும் உண்மை பொருளை விளங்கிக் கொள்ளாமல் செயல்படுவது எந்த ஒரு பயனையும் தராது. இந்த சமயத்திலே அநேக மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் சமஸ்கிருத மொழியில் படிப்பார்கள். ஆனால் அதனுடைய பொருள் புரியாமலே வெறும் உதடுகளால் உச்சரிக்கிறவர்கள் ஏராளமானவர் உண்டு. ஏதோ நாவினால் சில வார்த்தைகளை பேசிவிட்டால் கடவுளுக்கு செய்ய வேண்டியதை செய்துவிட்டோம் என்ற திருப்தி அடைகிறார்கள். கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கின்ற அல்லது ஒரு கிறிஸ்தவன் அல்லது ஒரு விசுவாசி அப்படி அல்ல. ஒவ்வொரு வார்த்தைகளின் கருத்துக்களையும் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அதனை உள்ளத்தில் உண்மையாக உணர்ந்து உச்சரிக்க வேண்டும். ஏதோ ஒரு சமய சடங்காக எதையும் விழிப்புணர்வின்றி செய்யக்கூடாது. இன்று நடைபெறக்கூடிய ஒவ்வொரு காரியங்களை பார்த்தால் கிறிஸ்தவ சபைகளிலே கிறிஸ்தவ பாமாலைகளும் கீர்த்தனைகளும் தொடர்ந்து பாடப்படுகின்றன. அநேக பக்தி விருத்திக்கு ஏதுவான பாடல்களை பாடுகிறோம். ஆனால் அவைகள் ஏதோ ஒரு பாரம்பரியத்திற்காக பாடப்படுகிறது என்று பக்தி பரவசத்தால் பாடப்படுவதில்லை என்பதனை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? அல்லது கவனித்திருக்கிறீர்களா? நீங்கள் அந்த சபைகளிலே, அப்படிப்பட்ட சபைகளிலே நீங்கள் உறுப்பினர்களாக அங்கத்தினர்களாக இருக்கிறீர்களா? சிந்தியுங்கள். அப்படிப்பட்ட பாடல்களின் கருத்துக்களை ஒருவர் கொஞ்சம் உற்று நோக்கினால் அவருடைய உள்ளம் உறுத்தவும் செய்யும், உருகவும் செய்யும். ஆனால் ஏதோ கடமைக்காக அதனை பாடி பாடி வெறும் சடங்காச்சாரமாக மாற்றிவிட்டார்கள் என்று தான் நாம் சொல்ல முடியும். அன்பானவர்களே, வாழ்க்கையின் ஒரு அங்குலத்தை கூட இயேசுவுக்கு சொந்தமாக்காமல் எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே என்று நான் பாடிய அல்லது அநேக ஊழியக்காரர்கள் பாடிய நாட்களை கூட நினைத்து பார்க்கிறேன். தேவனுடைய ஒரு வார்த்தைக்கு கூட கீழ்ப்படியாமல் தேவபிதா என்ற மேய்ப்பனல்லோ என்று பாடியதை நான் மறக்கவில்லை. எந்த தீய குணத்தையும் விட்டுவிட மனம் இல்லாமலேயே தீய மனதை மாற்றவாறும் தூய ஆவியே என்று எப்படி சொல்லலாம், முட்டாள்தனமாக விழிப்புணர்வு இல்லாமலேயே பாடிய அந்த நாட்களை இன்று நினைத்தால் மிக வெட்கமாக தான் இருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, உண்மையை உணராமலும் உணர விரும்பாமலும் சடங்குகளாக நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும் முட்டாள்தனத்தின் பிரதிபலிப்பு என்பதிலே சந்தேகமில்லை. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்ற தமிழ் வாக்கியத்திலே ஆங்கிலத்திலே சொல்ல போனால் hallowed be thy name என்று ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. hallowed என்றால் உயர்த்தப்படுவதாக, கனப்படுத்தப்படுவதாக, மேன்மையாக எண்ணப்படுவதாக, எல்லாவற்றிற்கும் மேலாக வைத்து நோக்கப்படுவதாக,
வேறுபட்ட நிலையில் வைக்கப்பட்டு மதிக்கப்படுவதாக என்பது போன்ற அர்த்தங்களையே கொண்டு வருகிறது. பரிசுத்தம் என்ற வார்த்தையை கேட்கும் போதும் சொல்லும் போதும் பெரும்பாலும் நாம் தூய்மை, சுத்தம், மாசற்றது போன்ற அர்த்தங்களையே மனதில் கொள்கின்றோம். ஆனால் பரிசுத்தம் என்ற வார்த்தை இவைகளை எல்லாம் கடந்த ஒரு மேலான அர்த்தத்தை கொண்டதாகும். பரிசுத்தம் என்றால் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு நிலை, மிகவும் மேன்மையான நிலை, வேறு யாதொன்றோடும் ஒரு கணப்பொழுதும் ஒப்பிட முடியாத நிலை, பரிபூர்ணமான நிலை ஆகிய அம்சங்களையே பரிசுத்தம் என்கிற வார்த்தை குறிக்கிறது. தேவனை நாம் பரிசுத்தர் என்று சொல்லுகின்றோம். அப்படி என்றால் அவர் சுத்தமானவர் அல்லது தூய்மையானவர் என்று மட்டுமல்ல, அவர் யாரோடும் யாதொன்றோடும் ஒப்பிடப்பட முடியாத நிலையில் வேற்றுமைத்தன்மை உடையவர் என்றுதான் பொருள். அவர் மிகவும் உயர்ந்தவர், முற்றிலும் சகல ஜனங்களை விட வேறுபட்டு விசேஷமானவர். தேவன் ஏதாவது ஒன்றினை வேறு பிரித்து காட்டும் போதும் அது பரிசுத்தமானது என்ற பெயரினை பெறும். உதாரணமாக, மற்ற மக்களை விட இஸ்ரவேல் ஜனங்கள் இயற்கையிலோ இயல்பிலோ விசேஷமானவர்கள் அல்ல. ஆனால் தேவன் அவர்களை தனியே பிரித்து மற்றவர்களை விட வேறுபடுத்தினார். எனவே அவர்கள் பரிசுத்த ஜாதி என்ற பெயரினை பெற்றனர். தேவன் படைத்த 7 நாட்களும் ஒரே தன்மையுடையவர்களே, ஆனால் அவர் 7ஆம் நாளை வேறு பிரித்து தனியாக காண்பித்தார். எனவே அது பரிசுத்த நாள் என்ற பெயரை பெற்றது. அன்பானவர்களே, ஒரு வார்த்தை தான் பரிசுத்தப்படுவதாக. அதைதான் நாம் ஆழமாக ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். விசுவாசிகள் ஜெபங்களிலே வார்த்தைகளை உச்சரிக்கும் போது எவ்வளவு கவனமாக செயல்பட வேண்டும் என்கிறது தான் இந்த பரமண்டல ஜெபம் நமக்கு கற்றுத்தருகிறது. தொடர்ந்து நாளையும் இதனுடைய தொடர்ச்சியை காண்போம். அதுவரையிலும் தேவனுடைய பிரசன்னம் உங்களை வழிநடத்துவதாக. ஆமேன். ஜெபிப்போமா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லி உம்மை நாங்கள் துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். பரிசுத்தமுள்ள தேவன், மாசற்ற தேவன், யாரோடும் ஒப்பிடப்பட முடியாத தேவன், முற்றிலுமாக உயர்ந்த தேவன், விசேஷித்தவன் என்று சொல்லி நாங்கள் அறிக்கை செய்கிறோம். அப்படிப்பட்ட தேவனோடு நாங்கள் பாசமாக இருப்பது, அப்படிப்பட்ட தேவன் எங்களிலே அன்பாக இருப்பது என்றது நாங்கள் கொடுத்து வைத்தது. இட் இஸ் அவர் பிரிவிலேஜ் அப்பா. நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். எங்களை அன்பாக நேசிக்கிறேன் என்றால், உம்மோடு நாங்கள் தொடர்பு வைத்திருக்கிறோம் என்றால் எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற மாபெரும் வரம். கர்த்தரை நேசிக்கிறேன். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்கள். என்னோடு இணைந்து இந்த இடத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களுடைய ஒவ்வொருவருடைய கரத்தையும் பிடித்து உயர்த்துங்க. ஆசீர்வாதமான வாழ்க்கையிலே தொடர்ந்து நடத்துங்க அப்பா. தொடர்ந்து கற்றுத்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.